தாவேக்கா அந்த கட்சிக்கு யார் என்ன சொன்னாலும் அது உண்மையை மறைக்க முடியாது. இதுவரைக்கும் நடிகர்கள் ஆரம்பித்த கட்சியை விட இந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்களுக்கு கூட தெரியுது. அந்த அளவுக்கு மீடியாக்கள் காட்டுது. இருக்குது கணக்கெடுப்பு ஸ்ட்ராட்டஜிஸ் புள்ளி விவரங்கள் கூட 19% வாங்குவார் என்றெல்லாம் கூட சொல்கிறாங்க. அது இன்னொரு சான்று என்னென்னா, பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட அவரோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படாத செய்தி. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, இவர் டிமாண்ட்லாம் ஒத்துக்கல அவங்க என்பதை போலெல்லாம் செய்தி வரும்போது இதை கண்டு ஒரு சின்ன அச்சம் மற்றவங்களுக்கு இருக்குதுங்கிறது உண்மை. எம்ஜிஆர் ஒரு நீண்ட காலம் அரசியலில் இருந்து ஒரு கட்சியில் பெரிய பதவியில் இருந்து அப்புறம் அந்த கட்சியை பிரிச்சுக்கிட்டு தான் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், தனியாக கட்சி ஆரம்பிக்கலை. அந்த அப்போது இருந்த செல்வாக்கு அதுக்கப்புறம் எந்த நடிகரும் தனியாக கட்சி ஆரம்பித்து இவ்வளவு இல்லை. விஜயகாந்த் கொஞ்சம் வெற்றி பெற்றாருனாலும் இவ்வளவு பிரமாண்டமான வரவேற்பு இருந்தால் கூட்டணி வச்சு ஜெயலலிதா கூட அவர் ஜெயித்தார். விஜயனுடைய வெற்றி இனிமேல் தெரியும். ஆனால் இப்போதைக்கு மக்கள் நிறையா பேர் ஒரு பக்கம் இருக்காங்கங்கிறது தெரியுது. இதுக்கு என்ன காரணம், சரியா தப்பா, அதெல்லாம் நம்முடைய விவாதம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் ஒரு ஆள் மேலே அபிப்பிராயம் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவர் மேலே என்ன குற்றங்கள் வந்தால் கூட சமாளிச்சுக்கிடுவாங்க. அவர் மேலே குறைகள் ஒழுக்கக்கேட ஆரம்பித்தாங்க என்ன வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வார்கள். நாம் தான் தலைவராக ஏற்றுக்கொண்டோம். இப்போ என்ன ஒருத்தருக்கு பிடிக்கும் சொன்னால் கண்ணை மூடி தானே ஏற்றுக்கணும். அதே போல் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு அரசியல் என்ன நடக்கும் தெரியாது, அவருக்கு என்ன பக்குவம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், பொதுமக்கள் ரசிகர்கள் இப்படி பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதரவு சினிமா உலகத்தில் அவருக்கு இல்லை. அதுவும் கண்கூட தெரியுது. இதுவும் உண்மை, அதுவும் உண்மை. சினிமா உலகத்தில் இருக்கிற நடிகர்களோ நடிகைகளோ தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது. ஆனால் தினசரி ஒரு 10 பேர் அவருக்கு எதிராக அறிக்கை கொடுக்குறாங்க. அதுபோக மற்ற மேக்கப் மேனாக இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கிற மற்ற எல்லாருமே அவருக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. மோஸ்ட் ப்ராப்பர் ஒன்று நின்றுருக்கலாம். இதுக்கு என்ன காரணங்கிறது தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய எழுச்சி ஒரு மாபெரும் எழுச்சியாகத்தான் இருக்கிறது இப்போதைக்கு.